யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு பஜாஜ் கார்ப்பரேட் ஃபைனான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் ஊடகங்களை இந்த பஜாஜ் ஃபைனான்ஸை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் வரதை நான் பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்கள். ஏன்னா இதோட தலைமை செயலகம் நம்மளோட தமிழ்நாட்டில் கிடையாது. அது வெளி மாநிலம் அப்படின்றதால பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாட்டு மக்களே யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிற ஒரு மெத்தட் தான். அதுவும் பயங்கரமான ஒரு கொள்ளை அதாவது ட்ரிக்ஸாக மக்களை எந்த வழியில் ஏமாற்றி பணம் அதிகமாக சம்பாதிக்கணுன்ற ஒரு ட்ரிக்ஸ் தாங்க இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் கார்ப்பரேட் கம்பெனி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சே தான் அது உள்ளே நான் இறங்கியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செல்ஃபோன் திடீர்னு எனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஆஸ்ட்ரோன்றதால எனக்கு முக்கியமாக அதில் இருக்கிற அந்த ஆப்பு நிறைய முக்கியமான அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். அதனால் எனக்கு உடனே ஒரு செல்ஃபோன் தேவைப்பட்டதுன்றதால நான் ஒரு டியூ போட போகிறேன். இது ஒரு 1 இயருக்கு ஆயிடுச்சு போட போகிறேன். அங்கே போய்ட்டு நான் ஏன்னா இஎம்ஐ இருக்குது, நோ காஸ்டிங் இஎம்ஐ சொல்லிட்டு நம்ம திண்டிவனத்தில் இருக்கிற ஒரு வசந்தன் கோடு நமக்கு சொல்லியிருக்காங்க ஒரு வாட்டி. அதனால் சரி அதால் போகணும். நோ காஸ்டியூம்னா சரி கட்டலாம். சரி பார்த்தோம். அந்த ஃபோனோட விலை 24,000. அடுத்து பார்த்திங்கன்னா சரி ப்ராசஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் தான் அவங்க நடத்துகிறாங்க. அந்த இடத்துல அவங்க தான் அந்த ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட ரூல்ஸு கேட்டேன், என்ன எப்படி நோ காஸ்டியூம்னா நாங்கள் ஓகே. ஆனால் எந்த ஒரு பிடிப்பு சார்ஜஸ் எதுவுமே இருந்தால் ஏதாவது டீட்டெயிலாக கரெக்டாக சொல்லுங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற வேலை செய்கிற அந்த பாய், அதாவது அந்த தம்பி எனக்கு எழுதியாக கொடுத்தாப்புல. அதாவது நீங்கள் முன்ன அட்வான்ஸு 2,040 ரூபா, 24,000 ரூபா ஃபோனுக்கு கேளுங்க. 2,040 ரூபா நீங்கள் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச மாதம் நான் கேட்டேன், ஒரு 3 மாதம் 2 மாதம் தான் கூட பரவாயில்ல எனக்கு போதுன்னு. இல்லை குறைஞ்சபட்சம் 8 மாதம் தான், அதுக்கு மேற்பட்டு 1 வருஷமாக மேலேயே இருக்குன்னு. அப்போ சரி இந்த மந்த்லேயே எனக்கு கொஞ்சம் இடிக்க ஆரம்பிச்சிது. என்னடா 8 மாதம் வரையில் நம்ம கட்டணமா, இது கொஞ்சம் 24,000 போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் ஷார்ட்டாக தான் நல்லாயிருக்குமேன்னு பார்த்தேன். எனக்கு ஃபோனும் அர்ஜென்ட் வேணும் அப்படின்றதுக்காக சரி சொல்லிட்டு சரி போட்டேன். சரி நோ காஸ்டியூம் சொல்லிட்டு அந்த 2,040 ரூபா நான் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் அந்த தம்பி எழுதி கொடுத்தாப்புல. ஏன்னா ஒரு 3,119 ரூபா தான் மாதம். சரி சொல்லிட்டு எழுதி கொடுத்தாப்புல, எந்த ஒரு சார்ஜஸ்லாம் வராதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிவியே நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட்டில் பணம் வச்சுட்டு தான் இருப்பேன். அதனால் ஃபஸ்ட்டு டிவியாக பார்த்திங்கன்னா எவ்வளோ வச்சுன்னா 3,219 இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 130. அதில் அதாவது இன்சூரன்ஸு சொல்லிட்டு சேர்த்துருக்காங்க. அது இல்லாமல் 500 ரூபா தனியாக, அது இன்னும் ஒரு டாக்குமெண்ட் சார்ஜ், அது என்னத்தில் தனியாக. அப்போ 2,040 கொடுத்தா அது என்ன கணக்கு தெரியல. இந்த 500 ரூபா அதில் மெசேஜ் வந்துச்சு. நான் உடனே அந்த பையன்கிட்ட ஃபோன் போட்டு கேட்குறேன். அந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் பையன்கிட்ட, நம்ம வசந்த ஸ்கூலில் வேலை செய்கிற கேட்குறேன், தம்பின்னா தம்பின்னு. இல்லைக்கா அது ஃபஸ்ட் டைம் ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான் வரும், இன்னொன்று ஒரு 130 ரூபா எக்ஸ்ட்ரா அதில் சேர்ந்தே வருதுப்பான்னு. அது தெரிலக்கா, நீங்கள் கட்டிங்கக்கா, ஃபஸ்ட்டு டிவி நீங்கள் முடிச்சிடுங்க, நான் அதுக்கப்புறம் போயிட்டு நான் வவுச்சர் எடுத்து வச்சு நான் பார்க்குறேன் அப்படின்னு. சரி நம்பி தான் சரி அக்கௌண்ட்டில் ஃபுல்லாகவே நான் போட்டுட்டேன். பணத்தை பிடிச்சிட்டாங்க. அதாவது 500 ரூபாயும் இந்த 130 ரூபா இன்சூரன்ஸு, இந்த டியூவோட காசு 3,119 ரூபா அதுட்டு பிடிச்சிட்டாங்க. சரி பார்த்தேன். 2வது மாதம் கிட்டக்க வரும்போது திரும்பி அதே தான். அதாவது அந்த 500 ரூபாய்க்கு பதில் 300 ரூபா தனியாக ஒரு சார்ஜஸ்ஸு, இந்த 130 இன்சூரன்ஸு, அடுத்தது நம்மளோட டியூ காசு. திரும்பியும் ஃபோன் பண்ணி கேட்குறேன், தம்பி இன்னும் மாறவே இல்லை, மறு மாதம் இப்படி தான் வருது, செக் பண்ணி சொல்கிறாங்க சொல்லிட்டு நான் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். பாதி நேரம் எடுக்கிறது அந்த பையன், பாதி நேரம் எடுக்கிறது இல்லை. அப்புறமா சரி சொல்லிட்டு பார்த்தாக்கா, இல்லைக்கா அதில் இன்சூரன்ஸ் ஆட் ஆகிருக்குக்கா, எனக்கு தெரியாமல் நானே பார்க்கல, அது அவங்களே ஆட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. இன்சூரன்ஸ் எதுக்குப்பா, நீ ஒரு ஃபோனுக்கு போய் இன்சூரன்ஸ் எதுக்கு? அது 8 மாதம், நீங்கள் ஷார்ட்டண்டாக மாதமும் இல்லை, 8 மாதத்துக்கு
இந்த இன்சூரன்ஸ் இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லைக்கா அது போட்டாச்சு, வேணா கூட நான் கொடுத்துட்றேன்க்கா காசை, அதுக்காக பண்ணாதக்கா சொல்லிட்டு சரி சொல்லிட்டு விட்டு, அப்புறம் எதுக்குப்பா இந்த ரூ. 500 ஒன்று இந்த ரூ. 300 ஒன்று நீங்கள் ஒரு 2400 எக்ஸ்ட்ரா கட்டிங்க நோ காஸ்டிங்னு சொல்லிட்டு அப்படின்னா, இல்லைக்கா அது சார்ஜஸ் ஏதோ பிடிப்பாங்க, ஒரு 200 பிடிப்பாங்க, நான் இவ்வளோ பிடிப்பேன்னு தெரியாதுக்கா அப்படின்ட்டு அந்த பையன். சரி சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு சரி அந்த பையன் எனக்கு இன்சூரன்ஸ் தரேன்னா பாருங்கள் காசு, ஒரு இதுமாரி மாதம் இந்தமாரி பிடிக்கிறது. அது 3வது மாதத்துலேருந்து இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லை, இந்த இன்சூரன்ஸ் 130 மட்டும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது டியூ கூட 3119 கூட. சரி ஃபோன் பண்ணேன், என்ன தம்பி தரேன்னு சொல்லி இன்சூரன்ஸு இதை தரேன்க்கா கடைசி வரல 8 மாதம் முடிகிற வரலுமே தரவே இல்லை. சரி நானும் அது ஃபார்மேட்டு தான் கேட்டேன். ஏன்னா வந்து அவன் வேலை செய்கிற பையன், நம்ம பொருளை எடுத்தவங்க, நம்ம தான் அதை சிக்கிக்கிட்டோம், அவன் நம்ம இதுக்கு மேலே ஏன் தொல்லை பண்ணணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஃபார்மேட் தான் அவனை ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஏன்ப்பா நீ தான் தப்பு பண்ண, இன்சூரன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது சொல்லிவிட்டு நீ வந்து கிளைம் பண்ணி விட்ட, அவங்களாம் தப்புன்ட்டு, அதனால தான் நான் மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட தரேன்க்கான்னு. இதில் இன்னொரு விஷயம்னா, இந்த பையனும் எங்கிட்ட பேசலை. அது ஃபோன் பண்ணும்போது என்ன ரெஸ்பான்ஸ், எதுக்காக எக்ஸ்ட்ரா பணம் பிடிக்கிறாங்கன்றது நமக்கு தெரியல, அது சொல்லவே இல்லை. நான் வந்து இந்த கஸ்டமர் காலுக்கு வசந்தன் கோலை, அதாவது இந்த வசந்தன் கோலே எனக்கு வந்து ஒழுங்கான ஒரு பதிலும் சொல்லவே இல்லை. கஸ்டமர் காலுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி நான் வந்து பேசணும், இந்த மாதிரி யார் வந்து ஒழுங்காக ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க, அந்த எனக்கு இந்த பொருள் கொடுத்த அந்த பஜாஜ் ஃபைனான்ஸு அந்த பையனும் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் என்ன கொடுக்கல அப்படி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த பையன் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் என்கிட்ட பேசுகிறதோ சரி, வசந்தன் கோலி என்கிட்ட பேசுகிறதோ சரி, எதுக்காக ஒரு ஒரு தொகை இப்படி சொல்கிறது, அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் எதுக்கு வசூல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நான் வந்து கேட்டு சண்டை பிடிச்சாலும் அவங்க இப்போ என்ன போடுறாலும் அதை தான் நம்ம கட்டி ஆகணும். சரி தலையெழுத்துட்டு 8 மாதம் முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சரி இப்போ எனக்கு வந்து இப்போ வாஷிங் மிஷின் திடீர் வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ தான் போன மாதம் தான் ஒரு 25 தேதிக்கு முன்னாடி தான், ஏன்னா என் பசங்க வந்து 1ஆம் தேதிக்கு மேலே தான் சம்பளம். அதால் வந்து என்ன பண்ணேன், மிஷின் கெட்டு போச்சு, ஒரு 5 days ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அழுக்கு ட்ரெஸ்ஸு சேர்ந்துருச்சு. சரி சொல்லிட்டு போனேன், திரும்ப வசந்தனுக்கே போனேன், திரும்பி கேட்டேன், பொருள் வந்து ரெடி ஆகிடுச்சு. அங்கே பஜாஜ் தான், திரும்பியும் பஜாஜ் கேட்குறேன், போன வாட்டி இந்த மாதிரி பண்ணிங்களே, அதாவது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் சொல்லிட்டு எதுவுமே இல்லை சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் 800 வாங்கி இருக்கீங்க, 2040 கையில் கொடுத்துருக்கேன், அப்புறம் மாதம் 130 இவ்வளோ இருந்துச்சு. இது இந்த மாதிரி தொல்லையெல்லாம் இருக்கா, இல்லை வெறும் நோ காஸ்டியூம் அங்கே போடுறீங்களா நீங்கள், உங்களோட நோ காஸ்டியூம் யூஸ் அதாவது டாக்குமெண்ட் சார்ஜ் எல்லாத்துக்கும் உள்ளது தான், அது மட்டும் கொடுத்துட்டு நோ காஸ்டியூம் இஎம்ஐ போடுற மாதிரி இருந்தால் நான் போடுவேன், இல்லைனா நான் ரெடி கேஷ் கட்டிட்டு கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன். உடனே என்ன பண்ணாங்க, இல்லை அதெல்லாம் இந்த வாட்டி வந்து ஒரு பொண்ணு அம்பிகான்னு ஒரு பொண்ணு தான் இருந்துச்சு. சரி என்னம்மா, இல்லைக்கா இந்த வாட்டி வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, அதாவது இந்த டியூ மட்டும் 2438 ரூபா 8 மாதம் தான் வரும், அதுவும் குறைஞ்ச மாதம் கேட்டேன் கொடுக்கவே இல்லை, 2438 ரூபா. சரி ஓகே 2438 ரூபா, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வர நீங்கள் வந்து 1600 சில்லற மட்டும் நீங்கள் வந்து இப்போதைக்கு அந்த டாக்குமெண்ட் சார்ஜ் என்ன சார்ஜ் அதை கட்டிடணுன்னா சரி அதை கட்டியாச்சு. 8 மாதத்துக்கு போட்டாச்சு, வந்துட்டோம். இதில் என்ன ஒரு கொடுமைனா, போன வாட்டி அறிவிக்காமல் எக்ஸ்ட்ரா பணம் எடுத்தாங்களே, அதனால் வந்து நான் சுகராக வந்து பணம் போட்டிருந்தேன் பேங்க்கில். அதாவது 2000 அதாவது ஆமாம், முதல் நாளே வந்து 2338 சொல்லிட்டு நான் வந்து பணத்தை வந்து அதில் போட்டுட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் கவனம் சிதறல் தான் இருந்தும் வந்து காலையில் இவங்க வந்து இன்னொன்று தேனுங்களா டைமிங் வந்து இவங்க டைமிங் 2ஆம் தேதி பணம் எடுக்கிறாங்கன்னா 1ஆம் தேதி நம்ம பணம் போட்டோம்னா 2ஆம் தேதி பணம் எடுக்கிறாங்கன்னா கரெக்டான டைம்லாம் கிடையாது. மணி 1:30 வரலும் சாயங்காலம் வரலுமே எடுக்கிறாங்க, இல்லை அந்த மாதிரிலாம் எப்போ வேணாலும் எடுக்கிறாங்க பட்ஜெட்டில். அது யார் அப்ரோச் பண்ணுறாங்க, யார் இது பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி இருந்தும் ஒரு 11 மணி வரைக்கும் நான் பார்த்தேன், சரி இல்லை பணம் எடுக்கவே இல்லை. சரி என்ன காரம் சரி கிடக்குன்னு பில்லு எடுத்துகிட்டு அப்புறம் மெசேஜ் நான் வந்திருக்கேன் பார்த்தேன், மெசேஜில் வந்து 2438 இருக்குது. சரி சொல்லிவிட்டு அந்த 2438 100 ரூபா சொல்லிட்டு 100 ரூபாய் அதே போட்டு விட்டேன். போட்டுட்டு கரெக்டாக அந்த தொகை இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா அப்போ எடுக்கவே இல்லை. சரி எனக்கு வந்து ஆப்புக்குள்ளெல்லாம் ரொம்பலாம் வந்து கம்யூனிகேஷன்லாம் எனக்கு உள்ளே போக தெரியாது. அதனால் என் பையன் வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் என்ன இன்னும் பணம் எடுத்து அதுக்கு முன்னாடியே நான் வந்து வசந்த அந்த வேலை செய்ய நம்பிக்கைன்ற பொண்ணு நம்பருக்கு ஃபோனு போடுறேன். என் பையன் இன்னி வரலும் பணம் இதுவே எடுக்கவே இல்லை, ஏன்னா வட்டிக்கிட்டி போட போகிறாங்கப்பா எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இல்லைக்கா நீங்கள் போட்டே வைங்க, அவங்க எப்போனா எடுத்துப்பாங்கன்னா சரி நம்பியிருந்தேன்.
ஒரு 3 மணி டைமில் என் பையன் வேலையை விட்டு வந்துட்டான். அவங்ககிட்ட கேட்டேன், டேய் எதுக்கு ஆப்புக்குள்ளே போய் பாடுறான்னு. போய் பார்த்தாக்கா செக் பவுன்ஸ் ஆகி சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ரூ. 500 சேர்த்து 2938 இருக்குது. எப்படி இருக்கும் பாருங்கள். ரொம்ப கொடூரமான வழிங்க. அதாவது ஒரு செகண்டில் அவனுக்கு வந்து தட்டிட்டு போயிடறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஏமாத்துகிற நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நிறுவனம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு நிறுவனம் தான் நான் உள்ளே பூந்துருக்கேன். அதனால் வந்து இந்த பஜாஜ்ன்றது நான் ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட் ஊடகங்களை பார்த்துருக்கேன். இருந்தாலும் எந்த விதத்தில் அவனுங்க வந்து திருடுறானுங்க, எந்த விதத்தில் மக்களை கசக்கிறாங்க அப்படின்னு உள்ளே பார்க்குறதுக்காக தான் மெயினாக இந்த டெஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு ஜுவல்ஸை வச்சு பேங்க்கில் வச்சோம்னா வட்டி கம்மி தான். அதை நம்ம பொருளை வாங்கிட்டு ஜுவல்ஸை அழகாக விட்டு போகலாம். யாரும் கை கட்டி பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. அது இல்லாமல் 2ஆம் தேதி 1ஆம் தேதி நம்ம பயந்து போயிட்டு பணத்தை போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு பொருளை நம்ம திடீர்னு வேணும்னா நம்ம வந்து ஜுவல்ஸ் வச்சு நம்ம அழகாக வாங்கிட்டு போகலாம். இப்படிலாம் நம்ம தெரிஞ்சு சரி என்ன தான் இருக்குன்னு உள்ளே இறங்கி பார்ப்போம் தான் பார்த்தேன். பார்க்கும்போது இவனுங்க வந்து ரூ. 500 பவுன்ஸ் ஆச்சு சொல்லிட்டு போட்டானுங்க. திரும்பி உடனே வந்து பஜாஜ் ஆஃபீஸுக்கு போகிறேன். திரும்பி நான் பஜாஜ் ஆஃபீஸுக்கு போகிறேன். இப்போ கேட்டதுக்கு இல்லை மேம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பேங்க்கில் ஒரு 200 300 நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் இது வந்து இப்போ ரூல்ஸு ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து ரூல்ஸு. பேங்க்கில் நீங்கள் பணம் 100 200 இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து சேங்ஷன் ஆகும் எப்படின்னு சொன்னாங்க. பார்த்தாக்கா அது ஒன்றுமே என்னால் பண்ண முடியல. திரும்ப வசந்தன் கோவில் நீங்கள் எனக்கு கேன்சல் பண்ணிக்கிறேன், நான் முழுசாக பணம் கட்டிக்கிறேன், ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னால் சரி நீங்கள் வசந்தன் கோ தான் போனோன்னா சரி வசந்தன் கோவில் போனாக்கா அந்த பொண்ணு இல்லவே இல்லை. அதுக்கு பதில் வேறு ஒரு நபர் இருந்தாங்க. நீங்கள் கேன்சல் பண்ணோன்னா இங்கே வந்து எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் வந்து திரும்ப நீங்கள் பஜாஜுக்கு தான் போகணும் அப்படின்னா சரி திரும்ப பஜாஜுக்கே வந்தேன். அங்கே மேனேஜரே காணலை. உதவி மேனேஜர் இருக்கேன், அவர்கிட்ட கேட்டேன். இல்லை மேம் இது வந்து கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து இந்த பவுன்ஸ் அதெல்லாம் அது அப்படி தான் போடுவாங்க. ஆனால் அது வராது. நீங்கள் வந்து பணத்தை பேங்க்கில் போட்டு வச்சுருங்க, எக்ஸ்ட்ரா பணத்தை நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வைங்கன்னா சரி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 400 போட்டு வச்சுட்டேன். சாயங்காலம் அன்றைக்கி அது 4 மணிக்கு இந்த பேச்சுவார்த்தையே அதாவது சாயங்காலம் 4 மணி வரலாம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி அவர் சொன்ன நம்பிக்கையாக நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பார்த்தா நைட்டு ஃபுல்லாக எடுக்கலாம். மறுநாள் காலையில் அதாவது ஜிபேலேருந்து எடுத்தேன்ட்டு சொல்கிறாங்க. ஜிபே மூலிமா 2000 அதாவது டிஓட பணம் மட்டும் ரூ. 2438 எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பெட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா 500 அன்றைக்கி ரூ. 2 வட்டி வேறு. அந்த ரூ. 500 திரும்ப எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 2 வட்டி ரூ. 502 இப்போ அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. இப்போ உங்களால் ஆதாரப்பூர்வமாக காமிக்கலாம். ஆனால் அந்த செல்லில் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிற அந்த செல்லில் தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட்டு எடுக்க முடியாது. நான் இன்னொரு ஃபோன்லேருந்து அதை எடுத்துக்கிட்டு பண்ணணும். எப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த ரூ. 502 காமிக்குது. சரி திரும்ப வந்து மறுநாள் இப்போ காலையில் தான் இன்றைக்கி நான் 2ஆம் தேதியிலேருந்து அந்த 1ஆம் தேதியிலேருந்து பிரச்சனை, 2ஆம் தேதியிலேருந்து பிரச்சனை 3 இன்றைக்கி காலையில் அவருக்கு ஃபோனை போடுறேன். யாருக்கு மேனேஜருக்கு வந்து நம்பர் வாங்கி போடுறேன். சார் என்ன சார் இப்போ ப்ரொசீஜர் இப்படி திரும்ப நீங்கள் ஃபைன் வராது சொன்னீங்க, பவுன்ஸ் ஆனது வராது பணத்தை போட்டு சொன்னால் திரும்பி வந்து ஏன் சார் அப்படின்னு. இல்லை இது ரூல்ஸ் தான், அவங்க எந்த டைம் வேணாலும் எடுப்பாங்க, அந்த டைமுக்குள்ளே அந்த பணம் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்த ஃபைன் இந்த 500 கட்டி தான் ஆகணும். சரி இந்த 500 எப்போ தான் சார் கட்டணும்? 2 அவங்க வந்து உங்களுக்கு வந்து டெலிகால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் கட்டி தான் ஆகணும். ஏன்னா யாரோ உழைக்கிறது எங்கேயோ போகுது, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு செகண்ட் இப்படி தான் வந்து மக்கள் வந்து ஏழை மக்கள் ஃபுல்லாகவே வந்து இந்த பஜாஜால் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறது இதுதான் கூட இருக்குது. ஒரு செகண்ட் எனக்கு என்னென்னா நான் ஃபஸ்ட்டு செல்ஃபோன் வாங்கினேன் சொன்னேன் இல்லைங்களா, அந்த செல்ஃபோனோட டியூ வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் 1:30 மணி வரலும் ஒரு டைமில் சாயங்காலம் கூட இருக்குது அவங்க பணம் எடுக்கிறது. ஏன்னா நான் பேலன்ஸ் வந்து எப்பவுமே செக் பண்ணுவேன். என்னோடய வேலைக்கு இல்லை யாருன்னா பணம் போட்டாங்கன்னா அந்த டைமில் செக் பண்ணுவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் வரலும் கூட எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி காலையில் 10லேருந்து 11:09 என்ன பணம் வந்து ஃபுல்லாக இருக்குது. 2438 ஃபுல்லாகவே, அதாவது டியூவோட காசு ஃபுல்லாகவே இருக்குது. அந்த 1 ஹவர் ஆஃபீஸ் டைம் வந்து 10 to 10 மணிக்கு மேலே தான். அதுக்குள்ளே அந்த வாட்சிங், அதாவது இந்த பஜாஜோட என்ன நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, இதோட மூளை ஏற்கிறாங்க பார்த்தீங்களா, வெளியே மகாராஷ்டிரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஏற்கிறவங்க என்ன மூளைனா, இவங்கக்கிட்ட நம்ம நோ காஸ்டியூம் போட்டிருக்கோம், இது எந்த விதத்தில் எவ்வளோ சீக்கிரம் அங்கே பணம் வந்து எப்படி அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் இருக்கா, எக்ஸ்ட்ரா அடுத்தது வந்து ₹1 குறைவாக இருக்கா, இதை வந்து நுணுக்கமாக அவ்வளோ சீக்கிரமாக காலையங்காட்டியே பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தங்க 1ஆம் தேதியே
போட முடியல கூட 2ஆந்தேதி காலைங்காட்டி என்ன நேரம் பணம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 2ஆந்தேதி கூட காலைல கொண்டு போய் போடுவாங்க மக்கள். நான் வந்து 1ஆந்தேதியே முன்னாடியே போட்டுட்டேன். அதில் ரூ. 100 அதாவது தெரியாமல் அந்த கணக்கில் வந்து சரியாக கணக்கு பண்ணல, அக்கௌண்ட்டில் இருக்குன்றத நம்பிக்கையில் போட்டு. ஆனால் இருந்தாலும் 11/9க்குலாம் அந்த ரூ. 100 அதில் சேர்த்து போட்டுட்டேன். அவங்க கரெக்டாக அதை வாட்ச் பண்ணி அவங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடணும் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு ரூ. 800 போட்டாங்களா அந்த செல்ஃபோனுக்கு நம்ம வாங்கும்போது, அதேமாரி இதில் வரும்ன்ற ஒரு காரணமாக என்னன்னு தெரியல. அப்படி இது ஒரு கார்பரேட் மூளை, அப்படி பக்காவான திருடுறதுக்கு சான்சஸ் இல்லை. எனக்கு என்ன இஎம்ஐ எடுக்கட்டும், 2ஆந்தேதி எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ 2ஆந்தேதி தான் போடுறாங்க. அந்த மதியம் 1:30 மணி வரையிலும் வந்து டைம் கொடுக்கணும். அவங்க கம்பெனியில் இங்கே வேலை செய்கிற மேனேஜர் என்ன சொன்னோன்னா, அவங்க என்ன டைமுக்கு எடுக்கிறாங்களோ அந்த டைமுக்கு பணம் வரலைன்னா, செக்கு பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னா, இதில் இன்னொரு கொடுமைன்னா பேங்க்கில் வேறு ரூ. 275 கட்டணுமாங்க. அவங்க வந்து பிடிப்பாங்களாம். செக்கு பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னா ரூ. 275 அவங்களுக்கு வேறு சார்ஜஸ் கட்டணுமா. இவனுக்கு வேறு ரூ. 502. எப்பா தலையே சுற்றுது. இவ்வளோ இப்படி தான் மக்கள் மாட்டிக்கிட்டு, அதாவது தெரியாமல் இருக்காங்க மாட்டிக்கிட்டு. ஏன்னா வந்து இதான் ரூல்ஸு. நம்ம இந்த லோன் வாங்க போனோம்னா நம்ம முன்கூட்டியே பணமும் போட்டணும், அக்கௌண்ட்டில் எக்ஸ்ட்ராவாக நம்ம பணம் இருக்கணும். நான் போன வாட்டி சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா பணம் இருந்துச்சுன்றதுக்காக தான் நம்ம பயந்துட்டு நான் வந்து சுகராக வந்து நான் டிவியோட காசை மட்டும் நான் போட்டிருந்தேன். கடைசியில் வந்து எப்படியோட மாட்டி சிக்கி அவங்களோட கார்பரேட் நிறுவனத்தோட மூளை நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா பணம் பிடுங்கணுன்றது ஒரு காரணம். அழகாக ரூ. 500 லக்க அடிச்சிட்டாங்க. இன்னும் அந்த பேங்க்குக்கு செக்கு பவுன்ஸ் ஆகி சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு ரூ. 275 போச்சு. அதாவது ஒரே ஒரு நாளில் ஃபஸ்ட்டு டியூ நாளப்பயே 500, இது ஒரு 800 காலி. எவ்வளோ இது கொடூரமான விஷயம் பாருங்கள். ஒரு அசால்ட்டாக ஒரு பணத்தை கொடுத்து ஒரு செகண்டில் வந்து திருடுற கூட்டம் பார்த்தீங்களா, அதாவது மறைமுகமாக. இதுதான் பஜாஜோட ஒரு நுணுக்கமான ஒரு தந்திரம். அதாவது இவங்க வந்து ஃபைனான்ஸ் விட்டு இன்ட்ரெஸ்ட் விட்டு சம்பாதித்து அதே டபுள் வட்டி தான். நீங்கள் ஒரு 1 lakh நீங்கள் வாங்குறீங்கன்னா, அது இல்லாமல் இந்த பொருளை வாங்குறது இல்லாமல் எனி டைமும் டெலிகால் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. லோன் உங்களுக்கு வாங்குறீங்களா வந்துக்கிட்டே இருக்கும். அது வேறு. நீங்கள் நல்லா கட்டியிருக்கீங்க. நான் ஏற்கனவே செல்ஃபோனுக்கு நான் நல்லா கட்டணும். அதனால் திரும்ப ஃபோன் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தொல்லைகள் வேறு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். மக்களை வந்து வாங்காத மக்களை கூட தூண்ட செய்யும். இவங்க லோன் வாங்கிக்கிங்க, உங்களுக்கு இவ்வளோ அலர்ட் ஆயிருக்கு, உங்களுக்கு அலர்ட் ஆயிருக்கு, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு இந்த ஒரு தொந்தரவு இந்த பஜாஜ் நிறுவனம், இந்த தமிழ்நாட்டை சுரண்ட நிறுவனம் தான் நம்ம சொல்லலாம். இது வந்து நம்ம இந்த பஜாஜ் முற்றிலுமாக இல்லை, பஜாஜ் மெத்தடில் இருக்கிற நிறைய நிறுவனங்கள் இந்த மாதிரி வந்து மக்களை ஏமாற்றும் நிறுவனங்கள். ரூல்ஸ் இருக்கலாங்க, இந்த டைமில் இந்த டைமுக்குள்ளே இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இப்போ அவங்க சொல்கிறது ஒரு பக்கம், அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் உள்ள பண்ணுறான்னு கரெக்டாக தான் இருக்கான்னு நமக்கு பார்க்குறவங்க வழி. ஒரே செகண்டில் 800 ஒருத்தங்கன்னா இந்த காலத்தில் கூலி வேலை செய்கிறவங்க காலையிலேருந்து சாயங்காலமாக இல்லை இரவு வரையும் உழைச்சா மட்டும்தான் அந்த பணத்தை ஈட்ட முடியும். இல்லை சாதாரண கூலி வேலைங்களாம் ஒரு 300-400 லேடிஸ்லாம் இப்போ சம்பாதிக்கணும்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இல்லைங்களா. அசால்ட்டாக அவங்க 800 தட்டிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அவலங்கள் இது வந்து நம்ம தமிழ்நாடு கவனிக்குமா, இல்லை இப்போ புதிய நம்மளோட முதலமைச்சர் விஜய் இந்த மாதிரி நிறுவனங்கள் கொள்ளையடிக்கிற இந்த கார்பரேட் நிறுவனங்கள்லாம் தடை செய்யப்பட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நிறைய மக்கள் வந்து தெரியாமையே இப்போ நேற்று கூட இந்த விஷயத்தை நான் ஒருத்தவங்கிட்ட சொல்லும்போது, நான் வண்டி வாங்கியிருக்கேன், அப்படி தான் ஸ்கூட்டி வாங்கியிருக்கேன், ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரி தான் நான் தொடர்ச்சியாக ஃபைன் போட்டு தான் கட்டிகிட்டு இருக்கேன். என்னால் 1ஆந்தேதி பணம் போட முடியாது, நான் 2ஆந்தேதி போட்டாலும் இந்த கணக்கு தான். எப்படியாவது ஃபைன் போட்டு கட்டிக்கிட்டு தான் இருக்கேன், தொடர்ச்சியாக கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ எவ்வளோ லாபம் பாருங்கள். இந்த இஎம்ஐ சொல்லிட்டு நிறைய மக்கள் மாட்டிக்கிட்டு போனால் போகுது அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வந்து எல்லாமே தெரிஞ்சு படித்து உலகத்தோட நடப்பு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நானே வந்து மாட்டிக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் தெரியாமல் இன்சூரன்ஸ் அதையும் ஆட் பண்ணிட்டாங்க பசங்க. ஒன்றுமே சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 11/9க்குலாம் அந்த ஸ்வச் அந்த ரூ. 100 நான் போட்டுட்டேன். ஏன்னா நமக்கு தெரியாத விஷயம் அது. பஜாஜ்காரன் எப்போ எக்ஸ்ட்ரா பிடிக்கிறானே தெரியல. அதனால் பயந்துட்டு அக்கௌண்ட்டில் அந்த கரெக்டாக அந்த டியூவோட தொகை மட்டும் போட்டு வச்சுருந்தேன். அந்த தொகையிலே ரூ. 100 குறையுதுன்னு நான் பார்த்து டக்குன்னு உடனே போட்டுட்டேன். அதில் அப்படி இருந்து எடுக்காமல் செக் பவுன்ஸ் சொல்லிட்டு என்ன ஒரு அக்குருவம். ஒரே நாள் 800 வந்து யார் தின்னப்பாடு. இந்த மாதிரி எவ்வளோ நிறுவனங்கள் மக்களை வந்து
சரி நான் வெறும் வாஷிங் மிஷின் நாங்கள் வெறும் 19,500 தான். இன்னும் பெரிய பெரிய தொகையில் எடுக்கிற இந்த மக்கள்லாம் வந்து எவ்வளோ ரூபா இந்த மாதிரி 1ஆம் தேதியே சம்பளக்காரங்களை மட்டும்தான் அதில் வந்து பண்ண முடியும். சம்பளக்காரர் இல்லாதவங்களும் என்ன பண்ண முடியும்? இப்போ என் பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 10ஆம் தேதி சம்பளம். சம்பளக்காரங்க இருந்தால் தான் நம்ம வந்து அந்த டைமில் நம்ம வந்து போட முடியும். அதாவது 23ஆம் தேதி 28ஆம் தேதி சம்பளம் வாங்குறோம் வந்து அந்த மாரி போட முடியும். அப்படி இருந்து நம்ம போட்டு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் வந்து பஜாஜ் நிறுவனம் ஆனால் பார்த்து மக்கள் அப்படி இருந்தானா அந்த 1ஆம் தேதியே நீங்கள் வந்து பணத்தை போடணும். அதேமாதிரி இந்த இன்சூரன்ஸுன்ற ஃப்ராடு தன்னை ஏமாத்துறது, அந்த இன்சூரன்ஸ் நமக்கு தேவையே கிடையாது. அது இன்சூரன்ஸ்னால் நம்ம இறந்தாக்கா கேன்சல் பண்ணுறாங்களா? அது ஒன்றும் கிடையாதுல்ல. அப்படியே நம்ம வீட்டில் இருக்கவங்க எப்படி இருந்தாலும் வசூல் பண்ணுறாங்க. அதனால் வந்து இன்சூரன்ஸு தேவையில்லாத ஒரு விஷயம். அதை கொஞ்சம் மக்கள் வந்து பஜாஜில் வந்து லோன் போடும்போது தெளிவாக பார்த்து போடுங்க. இன்சூரன்ஸ் போடுறாங்களோ எல்லாமே தெளிவாக கேட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எவ்வளோ வாங்கிங்க, மாதம் எவ்வளோ பிடிப்பீங்க எழுதி கையில் நீங்கள் வாங்கிடுங்க. வாங்கிட்டிங்கன்னா அதை வச்சு நம்ம பேசலாம். இல்லைன்னா வந்து பேசவே முடியாது. ஆனால் நீங்கள் உண்மையில் அதாவது நம்ம கரெக்டாக ஃபோன் பண்ணால் 1ஆம் தேதியே நம்ம வந்து பணத்தை வந்து போட்டுட்டோம் ஓரளவுக்கு இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லாமல் நம்ம வந்து தப்பிச்சிக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம வயிற்றுச்சல் வச்சு தான் உட்காந்துருக்கணும். எனக்கே என்னடா நம்ம ஏமாறாமல் இருந்தால் கஷ்டம் ஏமாந்துட்டுமேன்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ வாதாடி பார்த்துட்டேன். ஒன்றுமே முடியல. கேன்சல் பண்ணாலும் கேன்சலும் பண்ண முடியல. உங்களுக்கு நீங்கள் பொருள் எடுத்த அன்றைக்கே வந்து பஜாஜ் நிறுவனம் பணம் கட்டிடுச்சு. அதனால் பஜாஜ் நிறுவனத்தை நீங்கள் போய் பணம் கட்டணும். சரி பஜாஜ் நிறுவனத்தில் போய் பணம் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த 500 ஃபைனும் அந்த மொத்த தொகை அந்த வாஷிங் மிஷினோட தொகையும் இந்த 1,600 டாக்குமெண்ட் சார்ஜ் கட்டணும் பார்த்தீங்கன்னா அது கிடையாது. அது வராது. அப்போ இந்த 500 19 வாஷிங் மிஷின் சார்ஜஸ்ஸு அது கூட ஒரு எக்ஸ்ட்ரா வர ஏதோ ஒன்று போடுவாங்களே தெரியல. இவ்வளோத்தையும் போட்டால் தான் நான் க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்கு எப்படி போய் சிக்கிக்கிட்டேன் பாரு அப்பா குமார்ன்ற மாதிரி சிக்கிக்கிட்டேன் பயங்கரமாக. சரி எனக்கு கருமம் ஒழிஞ்சது. இந்த 1 மந்த்து போச்சு. இன்னும் அடுத்த 7 மாதம் இருக்கா. இப்போ அதாவது வெளியும் வர முடியாது பஜாஜை விட்டு. உள்ளே தான் இருந்தாகும். இதுமாரி தான் மக்கள்லாம் வீட்டு உபயோகப் பொருளாக வாங்கி திக்கி திணறி எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து இந்த 800 ஏங்க ஒரு 2-3 நாள் நம்ம வந்து குடும்பத்தை தள்ளலாம். அநியாயமாக ஒரே நாளில் அவன் எங்கேயோ இருக்கிற கார்பரேட் நிறுவனம் அழகாக ஈஸியாக பிடிங்கிட்டு போயிட்டே இருக்கான். ஆனால் முற்றிலும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இந்த தனியாரெல்லாம் வந்து இப்போ பேங்க்கில் வந்து 1 பைசா வட்டினா இவங்க 1.5 பைசா வட்டி அளவுக்கு வாங்கணும். இந்த டாக்குமெண்ட் சார்ஜுன்ற பேரில் இந்த கொள்ளைகள், இன்சூரன்ஸுன்ற பேரில் அது ஒரு பக்கம் கொள்ளைகள், இது எல்லாமே வந்து ஒரு கவனத்தில் இந்த அரசாங்கம் கவனித்து இதெல்லாம் வந்து கொண்டு போனால் கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் இந்த மக்கள் மிடில் கிளாஸும் சரி அதுக்கு கீழே இருக்கிற மக்களும் சரி இந்த மாதிரி ஒன்றுமே சிக்கிக்க மாட்டாங்க. எப்படியோ அதாவது நம்ம எல்லா விஷயம் தெரிஞ்சு நம்மளே சிக்கிக்கிறோம். சரி பஜாஜில் எப்படி ஏமாத்துறான்னு பார்க்குறதுக்காக தான் நான் போனோம். அதுக்காக தான் இந்த விளக்கமான இந்த வீடியோஸ். அதேமாதிரி மக்கள் வாங்குறவங்க ரொம்ப இப்போ எனக்கு வந்து என் பிள்ளைங்க சம்பளம் வாங்குறவரில் வெயிட் பண்ண முடியாதுன்றக்காக தான் சரி போன விளக்க சொன்னாங்க. நோ காஸ்ட்டுமே திரும்ப போன வாட்டி செல்ஃபோனுக்கு போடுற மாதிரி இன்சூரன்ஸ் காசுலாம் வராதுன்றக்காக நான் திரும்பியும் போட்டேன். கடைசியில் அப்பயும் நம்மக்கிட்ட அந்த பணத்தை எப்படியாவது ஒருத்த மனுஷன்கிட்ட ஒரு மனிதர்கிட்ட வந்து இவ்வளோ தொகை தனியாக நம்ம அடிக்கணும் ஆட்டையை போடணுன்றதுக்காக எப்படி வேணாலும் பண்ணுவாங்கன்றது தான் இந்த பஜாஜ் நிறுவனம். அதில் வந்து மக்கள் வந்து இந்த இஎம்ஐ போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. இன்சூரன்ஸ் போடுறாங்களா, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எவ்வளோ போடுறாங்க, நீங்கள் எவ்வளோ சார்ஜஸ் கட்டுறீங்க, இது எல்லாமே பில்லுலாம் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் பேசவே முடியாது. இதுதாங்க இந்த பஜாஜ் ஏர்லைன்ஸை பற்றி. இது ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம். உங்கள்கிட்ட என்னோட கணக்குக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் உங்ககிட்ட 500 நான் கொள்ளை அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ வேணாலும் 2ஆம் தேதி எனி டைம் வேணாலும் பணம் எடுக்கிறவங்க குறிப்பிட்ட அந்த 10-11 டைமுக்குள்ளே அவங்க அக்கௌண்ட்டில் தெரியும். பற்றி இருக்காதுன்னு தெரியும். ஏன்னா 1 ரூபாய் 2 ரூபாய் குறையாதப்போ டக்குன்னு வந்து பவுன்ஸ் ஆகிட்டு உடனே ஃபைன் போட்டு அதுதாங்க இது ஒரு என்னது ரொம்ப பிரெயின் பணத்தை சுருட்டுக்காக வட்டி இல்லாமல் நம்ம கொடுக்குறோமே, டாக்குமெண்ட் சார்ஜோடு கொடுக்குறோமே, அப்போ இவங்களுக்கிட்ட நம்ம எப்படிலாம் கொள்ளடிக்க முடியுன்ற சிந்தனை செஞ்சு அழகாக வந்து இந்த கார்பரேட் நிறுவனம் இயங்குது. இதில் தமிழ்நாட்டில் வேலை செய்கிற இந்த பஜாஜ் நிறுவனம் வேலை செய்கிற தமிழ் இப்போ அவங்களும் சரி, அந்த ஆஃபீஸருக்கும் சரி, மாட்டிக்கிட்ட மக்களும் சரி, ரொம்ப நம்ம வந்து கஷ்டம்தான். நம்ம தமிழ்நாடு ரொம்ப கேவலமாக போகுது இந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள் வந்து ஃபைனான்ஸ் கம்பெனியில். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா
நம்ம கவர்மெண்ட் பேங்க்கே இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும். சாதாரண ஒரு லோனுக்கு கூட பாருங்கள், லோன் அலைய வைக்கிறாங்க. ஒரு லோனு என் பையன் பேரில் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் இந்தியன் பேங்க் நடந்துட்டோம். போடுறோம் ஆள் இல்லை. அந்த லோன் சீட்டில் யாருமே உட்காரவே மாட்டாங்க இந்தியன் பேங்க்கில். அப்படியே மீறி யாராவது உட்காந்தா ஒரு வடநாட்டுக்காரனை உட்கார வச்சுருவாங்க. அவங்ககிட்ட எங்களால் பேசவே முடியாது. அவன் சுத்தமாக தமிழ் தெரியாதவனை எதுக்கு ஒரு இந்தியன் பேங்க்கில் வந்து உட்கார வைக்கணும்? நம்ம ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்கிறான். இதே மாதிரி அந்த லோனு கொடுக்காத அளவுக்கு எப்படி அலக்கழிக்கணுமோ அந்த அளவுக்குலாம் அலக்கழிக்கிற நிறுவனம் நடக்குது தமிழ்நாட்டு அவ்வளோ. ஏன்னா நம்ம இப்படி அலக்கழிச்சா அவங்க தனியார்கிட்ட போயிடுவாங்க. தனியார்கிட்டேருந்து ஒரு கணிசமான தொகை இவங்களுக்கு மேனேஜருக்கோ இல்லை வந்து கவர்மெண்ட்டுக்கோ பணம் போகும். இதுவும் ஒரு கார்பரேட் நிறுவனம் தான். அதுதான் இந்த அதிகமாக லோன் கொடுக்காம இந்த அலக்கழிக்கிற இந்த கவர்மெண்ட் பேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம். ஏன்னா தனியார் பேங்க் போனால் பட்டுன்னு கொடுக்குறான். அவனுக்கு எந்த ரூல்ஸ் இல்லை, அவன் கேட்குற ரூல்ஸை மட்டும் கொடுத்துட்டாலே தனியார் பேங்க் எதுவாக இருந்தாலும் லோனை வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக நிற்கிறான். ஆனால் கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் நிறைய இருந்தாலும் நம்மளை அலக்கழிக்கிறாங்க. ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு பேங்க்குக்கு ஒரு மனுஷன் வந்து வேலையை விட்டுட்டு எத்தனை மாதம் நடப்பாங்க. நானே 6 மாதத்துக்கு மேலே நடந்திருக்கேன் என் பையனுக்காக. கடைசியில் நான் பேங்க் இன்னும் வரலும் வாங்கவே இல்லை. நடந்து சீனு போயிடுச்சு. ஆனால் தனியார் பேங்க்கில் போய் ட்ரை பண்ணோம், உடனே உனக்கு கிடச்சிது. அந்த மாதிரி வந்து ரொம்ப இந்த பேங்க் விஷயத்தில், இந்த நிதி நிறுவன விஷயத்தில் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நம்ம அமைச்சர்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா இதுக்காகவே நம்ம தனியாகவே ஒரு வீடியோஸ் போடணும். இந்த மாதிரி லாங் வீடியோஸ்லாம் நம்ம வந்து பேசுகிற வீடியோஸாக போடணும். ஷார்ட்டண்டாக இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாமே வந்து எப்படி இயங்குது, முறையாக இயங்குதா, அதுன்ற ரூல்ஸ் எப்படி கரெக்டாக இருக்கா, மக்களை ரொம்ப நசுக்கிற இருக்கா, இதெல்லாம் வந்து பார்க்கணும். அதுக்காக நம்ம தனியாக ஒரு வீடியோஸ் நம்ம போடணும். நன்றி மக்களே. அதாவது நீங்கள் இதுவும் விழிப்புணர்வோட ஒரு பொருளை வந்து நீங்கள் தவணை போடும்போது பார்த்து போடுங்க. ஏன்னா இது வந்து நமக்கே தெரியாமல் கொள்ளை அடிக்கிற ஒரு நிறுவனம் பஜாஜ் அலையன்ஸ் தான். பார்த்து நீங்கள் பொருளை போடுங்க. நன்றி, வணக்கம்.